ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த யூடியூப்னு ஒரு தனி சேனல், அதாவது நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் டாஸ்க் பண்ணுறதுக்கு வேறு ஒரு சேனல் நியூ மெயில் ஐடி கொடுத்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்மளுக்கு பின்னாடி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வரும் மானிட்டேஷன் வரும்போது. ப்ளஸ் நம்மளுக்கு இது வந்து தனியாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து போட்ட வீடியோஸ் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். நம்மளோட டாஸ்கில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுக்கணும். இதுதான் வந்து டைட்டில், ஓகேங்களா. இது இந்த இடத்துல எடிட் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா நம்மளோட டைட்டில் வந்து காப்பி ஆகும். இதை பாருங்கள், நான் வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லாகின் பேஜுக்குள்ளே போகலாம். நம்ம என்னோடய லாகின் பேஜில் வந்துட்டேன். இதில் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்குன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார வந்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மேக் யுவர் டிஜிட்டல் கண்டென்ட் வித் பிலோ மென்ஷன் கண்டிஷன், நம்ம டிஜிட்டல் கண்டென்ட்டை வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்க கண்டிஷனோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ லென்த் வந்து மினிமம் 2 minutes இருக்கணும். ப்ளஸ் நம்ம ஓன் வாய்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஃபேஸ் ரிவீல் பண்ண தேவையில்லை. செகண்ட் ஸ்டெப் நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது. அடல்ட் கண்டென்ட்டாக பார்ட் டைம் ரிலேட்டடாக கண்டென்ட்டாக வந்து நம்ம அந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இது நான் பண்ணிட்டேன். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டோன்ட் யூஸ் சேம் டாபிக் டு அனதர் வீடியோ மஸ்ட். சேம் டாப்பிக்கை இன்னொரு வீடியோலையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, மஸ்ட் மென்ஷன் ஸ்பான்சர் நேம் இன் யுவர் வீடியோ டு யுவர் ஓன் வாய்ஸ். நான் என்னோடய ஸ்பான்சர் கண்டென்ட்னால் இந்த கொடுத்துருக்காங்களா genreviews.online இருக்குல்ல, இந்த வெப்சைட்டை பார்த்து ஸ்பான்சர், இதுதான் ஸ்பான்சர் கண்டென்ட். இதை நான் என்னோடய ஓன் வாய்ஸ்லேயும் கொடுத்துட்டேன். இதை எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸ்டெப் 5, ஓகேங்களா. இப்போ நான் இதான் வந்து ஸ்பான்சர் கீ. இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், திஸ் வீடியோலேருந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். இதை காப்பி பண்ணிவிட்டு போய் அந்த இடத்துல நான் காப்பி பண்ணியிருக்கீங்களா, காப்பி பண்ணியிருக்கோம். இதை போய் என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து என்னோடய இதில் பேஸ்ட் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷனில், ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் அதை பற்றின வந்து என்னோடய ஓன் வேர்டிங்ஸும் நான் மேலே கொடுத்துட்டேன். 30 வேர்ட்ஸில் இருக்க மாதிரி இதை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த டாஸ்க் அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்பு என்டர் யுவர் வீடியோ URL, ஓகேங்களா. நான் இது இன்னும் அப்லோட் பண்ணலை, ஓகேங்களா. வீடியோ அப்லோடில் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். வீடியோ URL எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது ஆரோ மார்க் இருக்குல்ல, ஃபார்வர்ட் ஆரோ, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும். காப்பி லிங்க்னு இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான். இதை அப்படியே வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்டர் யுவர் வீடியோ URL வந்து பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட டைட்டில், அதுவும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டைட்டில் காப்பி பண்ணிக்கலாம். நான் இதுலேருந்து காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் மினிமம் 30 வேர்ட்ஸில் இருக்கணுமா. நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். இதிலேருந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி நான் கொடுத்தது ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷன் இது. பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் பேஸ்ட் பண்ணது ஃபுல்லாக இதில் கொஞ்சம் மேலே படுத்து போட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். டைட்டில் மஸ்ட் பி அபவ் 10 words அப்படின்னு இருக்குது. நான் வந்து 10 words கம்மியாக இருக்கனால டைட்டில் வந்து ஒர்க் ஆகலை பாருங்களேன் இதுவே. இப்போ நான் வந்து என்னோடய டைட்டில் இன்னும் ஆட் பண்ணுறேன். நான் 10 words கொடுத்துருக்கேன். இப்போ சப்மிட் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் டாஸ்க், என்னோடது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட் யுவர் டாஸ்க், நம்ம டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அப்லோட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வெரிஃபை த அட்மின் டீம் வில் ரிஃப்ளெக்ட் த வீடியோ ரிப்போர்ட் பேஜ் வித்தின் 72 hours, அதாவது 3 daysக்குள்ளே நம்மளுக்கு வந்து நம்மளோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. நம்மளோட அமௌண்ட்டு ஆட் ஆயிரும்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது என்டர் மினிமம் 10 வேர்ட்ஸ்ன்னு இருந்துச்சுல, அதாவது நான் பேஸ்ட் பண்ணது ஃபுல்லாக என்ன பண்ணேன், இங்கே ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்.
அந்த இடத்துல ஏன் சப்மிட் ஆகலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, யூடியூப்பில் வந்து சூஸ் அ ஷார்ட்டர் டைட்டில் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மினிமம் 10 வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அதை காப்பி பண்ணும்போது நம்மளுக்கு சப்மிட் ஆகலை. அதுவே யூடியூப்பில் நம்ம மாற்றும்போது என்ன ஆச்சுன்னா, சூஸ் அ ஷார்ட்டர் டைட்டில்னு வந்துருச்சு. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அந்த இடத்துல நம்ம லாகின் பேஜில் இந்த இடத்துல நான் இதே சேம் டைட்டில் தானே பண்ணேன். இங்கே பெண்களின் பக்கத்தில் கேப் இல்லாமல் இருந்தேன். அப்போ இதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, சிஸ்டம் சேம் வேர்டாக யூஸ் பண்ணிச்சு. நான் 10 வேர்டுக்கு மேலேயும் கொடுத்துருந்தோம். எனக்கு அந்த ஒரு ரீசனால் சப்மிட் ஆகலை. இதை பெண்களின் கீழே நம்மளுக்கு பெண்களுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வேர்டாக கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு சப்மிட் ஆகுது. நான் அதை என்ன பண்ணேன், நம்மளோட லாகின் பேஜில் இந்த டைட்டில் பக்கத்தில் தங்களின் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இது இப்போ இந்த வீடியோவை முழுவதும் இருக்குது பாருங்களேன். இதை சேர்த்துருக்கேன். இந்த வீடியோவை முழுவதும்ங்கிறது ஒரே வேர்டாக கால்குலேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் வந்து டேப் விட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு வேர்டாக கால்குலேட் ஆகி எனக்கு சப்மிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது டைட்டில் கிடையாது, நான் சும்மா உங்களுக்கு போட்டு காத்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்து பண்ணுங்கள். என்ன ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராகவே தெரியும். நம்மளோட டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் நம்ம வந்து சார் வந்து எப்படி நோட்டீஸ் போர்டில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கையும் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட டேஷ்போர்டில் பார்ப்போம். டேஷ்போர்டில் போயிட்டு பேவுட் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். பேவுட் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இன்னும் அமௌண்ட் ஆட் ஆகலை. எதுக்காகனா இனிமேல் தானே நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பண்ணுவாங்க. அதனால் இன்னொரு அமௌண்ட் ஆட் ஆகாமல் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து செக் பண்ணி போடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லபடியாக உங்களோட இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.